ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்கம் ரேட்டு வந்து நாளுக்கு நாளுக்கு வந்து கூடிக்கிட்டே இருக்குது. அதனால நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, வெள்ளி வந்து நம்ம சேமிக்கலாமா அப்படின்ட்டு. வெள்ளி ஒரு சிறந்த சேமிப்பா அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் வெள்ளி ஏன் சேமிக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ தங்கமே வாங்க முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து வெள்ளியை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ எப்படிலாம் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ கோல்டு ரேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா 8300 வரைக்கும் வந்துட்டு, சில்வர் ரேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 110 ரூபா. ஸோ அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லாத மாதிரி ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் சில்வரை விட கோல்டு வந்து ரொம்ப மடங்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ எப்படிலாம் வந்து சேமிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். பார்த்திங்க அப்படின்னா சில்வரில் வந்து சில பொருட்களுக்கு வந்து பீஸ் ரேட்டு தான் வந்து சொல்லுவாங்க. பீஸ் ரேட்டு வந்து போடுவாங்க. சில பொருட்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பேஸு. இந்த வெயிட் பேஸுன்னு பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா கொலுசு, பூஜை பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து வெயிட் பேஸில் வந்து சொல்லுவாங்க. ஸோ 50 கிராம் இருக்கா, 10 கிராம் இருக்கா, 20 கிராம், ஸோ அந்த மாதிரி சில இதுக்கு அப்படின்னா வந்து பீஸ் ரேட்டில் வந்து போட்டு கொடுப்பாங்க. இதில் நம்ம வெள்ளியை எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற பொருளாகவே வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் காயினுமே வந்து இருக்குது. ஸோ லட்சுமி படம் பட்டம் அதெல்லாம் வந்து காயின் இருக்குது. அதோட பியூரிட்டியும் வந்து இருக்குது. ஸோ 99 பார்த்திங்க அப்படின்னா 999 இதுவுமே வந்து பியூரிட்டி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ சில்வர் திங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 70% இல்லை 80% வந்து பியூரிட்டி வந்து இருக்கும். கொலுசில் பார்த்திங்க அப்படின்னா 50%, 60%, 70%, 80%. இப்போ நம்ம வாங்குகிற கொலுசு அப்படின்லாம் பார்த்திங்க அப்படின்னா 80% வந்து போட்டிருப்பாங்க. இப்போ நான் ரீசெண்டாக தம்பிக்கு வாங்கின கொலுசு பார்த்திங்க அப்படின்னா 80% வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்து ஜிஆர்டியில் கொலுசு வாங்கும்போது பார்த்திங்கன்னா 80% வந்து போட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 92.5 வந்து கொலுசு வந்து இருக்குது. ஸோ நம்ம வாங்கணும் அப்படின்றது நீங்கள் கேட்டே வந்து 92.5 இருக்கா அப்படின்றது வந்து நீங்கள் கேட்டு வந்து அந்த கொலுசை வந்து வாங்கி போட்டுக்கோங்க. எந்த பொருளாக இருந்தாலுமே சரி, சில்வரில் வாங்குறீங்க அப்படின்னா 92.5 வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா 916 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோல்டு வந்து பியூரிட்டி. ஸோ 18 கேரட்டோட இந்த 22 கேரட் வந்து விற்கிறதுனாலும் சரி வாங்குறதுனாலுமே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே ஃபார்முலா தான் இதுக்குமே. 92.5 அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 80யோட இது வந்து கூட. ஸோ 916 மாதிரி தான். அப்போ இதோட ரேட் வந்து அப்படியே வந்து நமக்கு எடுத்துக்குவாங்க. எந்த ஒரு மைனஸுமே இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதனால் 92.5 உள்ள கொலுசு வாங்கினீங்க அப்படின்னா அதே ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதுவுமே இல்லை பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்க வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 92.5 உள்ள பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா பேஸ்லெட்டு, செயின், கொலுசு, இப்போ கொலுசும் இருக்குது, மோதிரம், அப்புறமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா தோடெலாம் 92.5 தான். ஸோ அதிலலாம் வந்து பேஸ்லெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா 92.5ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அது கருக்காது. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் வாங்குவீங்களா கொலுசு போட்டு விடக்கூடாது. தோடுலாம் வந்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வெளியில் தான் வாங்குறாங்க. செயின் எல்லாமே வெளியில் வந்து வாங்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 92.5 போட்டிருக்கு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வாங்க. ஏன்னா அதோட இந்த 18 இருக்குல்ல, ஸோ அதோட இந்த 92.5 வந்து கூட தான் இருக்கும். எப்படி 18 கேரட்டுக்கும் 22 கேரட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ரேட்டு, அதே மாதிரி தான் இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-20 ரூபா வந்து இல்லை கூட தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 92.5 உள்ளதே வந்து வாங்க. நான் வந்து எனக்கு தெரியலை. ஸோ எனக்கு தெரியாதனால நான் வந்து 18 கேரட்டில் 18% உள்ள சில்வரே வந்து நான் வாங்கிட்டேன் கொலுசு. நீங்கள் வந்து வாங்கும்போது 92.5 இருக்கா அப்படின்றத கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து தங்கமாக வந்து காயின் வந்து சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இதே மாதிரி தான் வந்து சில்வர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா காயினாக வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் அந்த சும்மா ரெகுலர் யூஸ்க்கு வாங்க அந்த மோதிரம், செயின், தோடு, ஸோ இந்த மாதிரி இதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் சில்வரை. ஸோ அது எப்படினாலுமே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு எப்படியுமே வந்து ப்ராஃபிட் தான். எப்போ கொடுக்கணும் அப்படின்றது ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ கொடுத்தா தான் நமக்கு அது வந்து ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். இதை நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, என்னால் தங்கம் 1 கிராம் காயின் கூட என்னால் வாங்க முடியல அப்படின்றவங்க அட்லீஸ்ட் வந்து சில்வர் காயினாவது வாங்குங்க அப்படின்றவங்களுக்காக தான் நான் இந்த இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுற பொருள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கொலுசு, மோதிரம், செயின் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி வந்து ரிட்டர்னும் கொடுக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி மதிப்பு இருக்க பொருளுக்கு எப்பவுமே வந்து அது ஒரு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்காது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக கூட ஸோ நீயா நாளில் பார்த்திங்க அப்படின்னா
இஎம்ஐ கட்டி நம்ம கோல்டு வாங்கலாமா அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வாங்குவீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இஎம்ஐ வந்து கோல்டுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது எப்படினாலுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம லோன் போட்டு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அதில் 10 மாதமாக அது முடியும் போது இந்த கோல்டு ரேட் வந்து கூடிடும். எப்படினாலுமே அது நமக்கு தான் வந்து அது ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்போ கடைக்காரங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அது லாஸாக தான் இருக்கும். அதனால வந்து அது இஎம்ஐயில் தர மாட்டாங்க. அந்த ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து திரும்பி வாங்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்து அது வந்து இஎம்ஐயில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ உண்மையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுதானே உண்மை. நம்ம கோல்டு எதுக்காகனா நம்ம ஒரு தேவைக்குன்ற போது அது வந்து அடகு வைக்கணும். இதே வந்து நீங்கள் டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து அடகு வைக்க முடியாது. இப்போ சில்வருமே பார்த்தீங்க அப்படின்னா சில ஷாப்பில் வந்து அடகு வைப்பாங்க. சின்ன சின்ன கடையில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து அடகு வைப்பாங்க. ஸோ அவங்க வந்து கோல்டுமே வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி சில்வருக்குமே வந்து அடகு வைப்பாங்க. ஆனால் வந்து ஒரு வெயிட் இருக்கணும். ஸோ இவ்வளோ வெயிட் இருந்துச்சு அப்படின்னா கொலுசுலாம் வந்து அடகு வைப்பாங்கள்ல. ஸோ அது மாதிரி இது அடகு வச்சுக்கலாம். சில கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஷாப்பில் வாங்குனீங்க அப்படின்னா நமக்கு ஒன்றுமே வந்து பெனிஃபிட்டு. இப்போ பீமா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது சில்வருக்கு. அதே மாதிரி என்ஏசி ஜுவல்லரியில், சரவணா இலைகளை, அதுக்கப்புறம் மங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. ஏவிஆர் சொர்ணமங்கள், என்எஸ்கே தங்க மாளிகை, ஜுவல்வன், ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து வெள்ளிக்கு வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வெள்ளி வாங்கணும்னு நினச்சிட்டிங்களா அப்போ 999 இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து சில்வர் காயின் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 92.5 உள்ள சில்வராக நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரெகுலர் யூஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸுமே வந்து போகும். இப்போ நம்ம வெள்ளி வாங்கும் போது ஒரு 1000 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம அதே கடையில் வந்து நம்ம கொடுக்கும்போது 750 ரூபா நமக்கு வந்து கையில் வந்து கொடுப்பாங்க காசு. இதே நம்ம வேறு கடையில் எப்பயுமே ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதே கடையில் கொடுத்தா தான் நமக்கு வந்து கழிவு வந்து அதிகமாக எடுக்க மாட்டாங்க. ஸோ மற்ற ஷாப்போட இந்த ஷாப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் தருவாங்க. இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது பொருள் மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு கடையில் எடுத்துகிட்டு வேறு கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறையா வந்து பணம் வந்து நமக்கு தான் வந்து லாஸ் ஆகும். இப்போ நம்ம வேறு கடையில் எடுத்துகிட்டு இந்த கடையில் கொடுக்கும் அப்படின்னா 1000 ரூபா உள்ள பொருள் பார்த்திங்க அப்படின்னா 650 ரூபாய்க்கு தான் வந்து போகும். அப்போ நமக்கு 25% வந்து லெஸ் ஆகுது. இதே பார்த்திங்க அதே கடையில் கொடுத்தோம் வேறு கடையில் கொடுத்தோம் அப்படின்னா 35% வந்து நமக்கு வந்து லெஸ் ஆகுது. ஸோ வெள்ளியை வந்து எப்போ நம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக தான் ஆகணும். இப்போ நம்ம வந்து நான் சில்வர் வாங்கும் போது ஒரு கிராம் பார்த்திங்க அப்படின்னா 70 ரூபா இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 110 ரூபா இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு ப்ராஃபிட் தான். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு இப்படி ஆகுது. இதுவே விட நீங்கள் 2 இயர்ஸ் கழித்து கூட விற்கிறதோட நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கழித்து கூட நீங்கள் வந்து அந்த வெள்ளி நகையை வந்து நீங்கள் விற்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கும் போது எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க? ஒரு 80 ரூபா இருக்கும் போதே வாங்குங்க ஒரு கிராமு. அது இல்லாமல் நீங்கள் ஒரு 5 வருஷமாக அந்த நகையை வந்து நீங்கள் இப்போ நான் கொலுசே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு வாங்கும்போது நான் 80 ரூபா இருந்துச்சு ஒரு கிராமு. அந்த கொலுசை வந்து நான் ஒரு 5 இயர்ஸாக வந்து நான் போட்டிருக்கேன். வச்சே நான் போட்டிருக்கேன். இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல கொலுசாக இருந்துச்சு அப்படின்னா 5 இயர்ஸ்லாம் நல்லா வர தான் செய்யும். ஸோ அந்த 5 இயர்ஸை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். திரும்பி வந்து நான் கொடுக்குறேன். திரும்பி கொடுக்கும்போது கொஞ்சம் தான் வந்து நம்ம அதே கடையில் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் தான் வந்து நமக்கு லெஸ் பண்ணுவாங்க. லெஸ் பண்ணிவிட்டு ஆனால் ஒரு கிராம் பார்த்திங்க அப்படின்னா அப்போ என்ன ரேட் இருந்துச்சு? 110 ரூபா இருந்துச்சா? அப்போ இவங்க எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா அதே கடையில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 100 ரூபா இல்லைனா 90 ரூபா அந்த ரேட்டுக்கு எடுப்பாங்க. எப்படினாலுமே நமக்கு ஒரு கிராமுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபா 20 ரூபா எப்படியும் வந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்க தான் செய்யும். ஸோ ஆனால் வந்து லாங் டைம் ரொம்ப நாள் கழித்து கொடுத்தா தான் நமக்கு ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா சில்வர் காயினாக கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் தங்கம் வந்து சேமிக்கவே முடியாதுன்றவங்க தான் சில்வர் வாங்கிக்கணும். இல்லை என்னால் வந்து தங்கம் சேமிக்க முடியும் அப்படின்னா இங்கே கொடுக்குற அதே காசை பார்த்திங்க அப்படின்னா டிஜிகோல்டில் வந்து 100 ரூபா தான். ஸோ கையில் எப்போல்லாம் வந்து அமௌண்ட் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் காசு போட்டு ஸோ டிஜிகோல்டில் போட்டிங்க அப்படின்னா போனஸோடு நம்ம வந்து காயின் வந்து எடுக்கலாம். செய்கூலி சேதாரம் வந்து எப்படியும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த போனஸ் தராங்களே, ஸோ அந்த போனஸ்லேயே நம்ம அந்த செய்கூலி சேதாரம் வந்து எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் காயின் வாங்கினா எப்படியும் நம்ம வேஸ்டேஜ் எல்லாம் பே பண்ணி தான் வாங்குவோம். அதே வந்து நீங்கள் 300 நாள் கழித்து நீங்கள் வாங்கும்போது 5% போனஸும் வந்து கிடச்சிருக்கும். அந்த காசை வச்சே நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் நகை வந்து எடுத்துடலாம், காயின் வந்து எடுத்துடலாம். ஸோ நம்ம தங்கமயிலில் உள்ளது, போத்தி சொர்ணமகள் உள்ளதெல்லாம் வந்து டெய்லி நீங்கள் பே பண்ணால் எவ்வளோ ருபீஸ் வந்து உங்களுக்கு வாங்க முடியும், எவ்வளோ காயின் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் சில்வர் வாங்குறது பதிலாக இந்த 100 mg கோல்டு காயின் கூட நம்ம வாங்கி வந்து சேவ் பண்ணலாம்.
எப்படியுமே கோல்டை விட சில்வரும் ப்ராஃபிட் தான். அதை விட பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து ப்ராஃபிட்ன்றதுனால அதை சொல்கிறேன். நான் எல்லாம் தங்கமே சேமிக்க முடியல அப்படின்றவங்க சில்வரும் சேமிக்கலாம். சில்வருமே எப்படியுமே வந்து லாபம் தான். சரி, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இதில் எதுவும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்லி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.